ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீத், நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மொமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல சூப்பரான அருமையான பருப்பு பாயசம், சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர வீடியோ பாருங்க. நல்ல சூப்பரான ட்ரிக் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படி பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ல வந்து பருப்பு பாயசம் கொண்டு வரணும், இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் வீடியோல புதுசா இருக்கீங்க கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டியர் வியூவர்ஸ், இதோட தேவைப்பட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்போமா? அதாவது ஒரு 1/4 கிலோ பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், கப்பில் 1 கப் அளவு. கரெக்டாக ஒரு 400 கிராம் மண்டவெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் வந்து கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதாவது கேஷ்யூ நட்டு, சரியா? இது வந்து ஜவ்வரிசி இந்த அளவு இருக்கும், அதாவது ஒரு 50 கிராமோட கம்மியா இருக்கும். ஒரு 25 கிராம் ஜவ்வரிசி இருக்கும். ஒரு 5 ஏலக்காய் விதை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து மில்க் மேட் வச்சிருக்கேன், நீங்க பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல பால் இருந்துச்சுன்னா. அப்புறம் வந்து 6 kg என்னோட ஃபேவரட் பிராண்ட் கீ எடுத்து வச்சிருக்கேன். சால்ட் எடுத்து வச்சிருக்கேன், சால்ட் வந்து லைட்டா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது கொஞ்சம் திருவண்ண தேங்காய் வச்சிருக்கோம், ஒரு 1/4 முழி தேங்காய் இருக்கும், சரியா? அவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ். ஸோ குக்கர்ல ரெடி பண்ண போறோம், கொஞ்சம் குயிக்கா ரெடி ஆயிரும். அதனால குக்கர் ரெடியா இருக்கு. ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன், பற்ற வச்சிருவோமா? பற்ற வச்சாச்சு. இதுல வந்து பருப்பு ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு ஒரு கரண்டி நெய் ஊற்றிட்டு பருப்பு வறுத்துக்கணும், சரியா? ஒரு கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த நெய்யில் வந்து பருப்பு நல்லா ஸ்லோ ஃபயரில் வந்து வறுக்கணும். ஃபயர் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமாக வச்சுக்கிடாதீங்க, பருப்பு ஒரு மாதிரி கரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் வர வேண்டாம், ஒரு அளவு வறுத்துனா போதும், சரியா? நெய் வந்து ஒரு அளவு ஹீட் ஆயிடுச்சு. இந்த நேரம் அப்படி இந்த பருப்பை கொட்டிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஸ்லோவாக கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துனா போதும். இது வந்து கோல்டன் ப்ரௌனாக வரக்கூடாது. ஸோ டியர் வியூவர்ஸ், என்ன பாருங்க, பருப்பு விட்ட உடனே கொஞ்சம் கரகரான சத்தம் வருது, அதாவது பருப்பு ஒரு இடம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இந்த நேரம் வந்து இதில் தண்ணி ஊற்றிடலாம், சரியா? நம்ம கப்பு வச்சு அளந்து போட்டோம்ல, அதே கப்பு வச்சு கரெக்டாக கொஞ்சம் பாயசம் உங்களுக்கு லூஸாக வேணும் அப்படின்னா 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பாயசம் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக 4 கப்பு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், சரியா? நான் வந்து 4.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப கட்டியும் வேண்டாம், ரொம்ப தண்ணியும் வேண்டாம், ஓரளவு வந்து லூஸாக இருக்கணும். அதனால நான் கரெக்டாக 4.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 கப் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா தண்ணியாக குடிக்கணும் பாயசம் அப்படின்னா நீங்கள் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியா? 1 கப்பு பருப்புக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், சரியா? என்ன பாருங்க, கரெக்டாக ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்வீட்டு கூட எப்பவுமே அந்த சால்ட் ஆட் பண்ணிடுச்சுன்னா அதோட வந்து அதோட காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து அந்த ஏலக்காய் விதை இருக்குல்ல, ஒரு 5 ஏலக்காய் விதை எடுத்து வச்சிருக்கோம், இது அப்படி இதுக்குள்ள ஆட் பண்ணிடலாம், சரியா? இந்த நாள் வந்து 1 கப்பு பால் ஊற்றிக்கலாம், பசும்பால். பட் நான் வந்து மில்க் மேட் வச்சிருக்கேன். ஸோ அதனால மில்க் மேட் வந்து நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா இல்லை வாங்கிறது வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க மில்க் மேட் கூட யூஸ் பண்ணுங்க. இதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சரியா? நான் வந்து மில்க் மேட் கரெக்டாக ஒரு 3 கரண்டி மில்க் மேட் விட்டுருக்கேன். அதில் 1/2 கரண்டி போல நெய் விட்டுடலாம், சரி? ஒரு 1/2 கரண்டி வேண்டாம், ஒரு 1/4 கரண்டி போல நெய் விட்டுடலாம். விட்டுட்டு இதோட ப்ரிப்பரேஷன் இதுவரை அவ்வளோதான். இது அப்படியே மூடி விட்டுட்டு கரெக்டாக 3 விசில் விட்டால் போதும், சரியா? மூடி விட்டுடலாமா? ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 5 விசில் விட்டால் போதும், நல்லா சூப்பராக குழஞ்சி ரெடி ஆகிடும். ஓகே, முடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக 3 விசில் விட்டால் போதும். ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த குக்கர் வந்து மூடியாச்சு. விசில் வர்றதுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள வந்து இதோட தாளிச்சமெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஸோ இனி ஒரு பேனில் பற்ற வச்சுட்டு லைட்டாக ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம், சரியா? இந்த நெய்யில் வந்து செவ்வரிசி வறுக்கணும். இந்த செவ்வரிசி இவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள், கரெக்டாக ஒரு 25 கிராம் செவ்வரிசி இருக்கும். இது அப்படி கொட்டிடலாம். இது வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துங்க. வறுத்த இது நல்லா வீங்கி வரும், நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக வந்துடும் செவ்வரிசி பாருங்கள். இந்த செவ்வரிசி வந்து வறுக்கும் போது ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுக்கிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து போடுங்க. அப்போதான் நல்லா சூப்பராக அது நல்லா வீங்கி அழகாக வரும். என்ன பார்த்தீங்களா, செவ்வரிசி எப்படி வீங்கி நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இது அப்படியே வறுத்த நல்லா வீங்கி வரும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்ப அதே பேனில் இந்த முந்திரியும் கிஸ்மிஸ் பழம் வறுத்துக்கலாம், சரியா? அதில் வந்து அப்படியே ஒரு 2 கரண்டி நெய் விடுவோம்.
இப்போ வந்து இந்த நெய்யில் வந்து இந்த முந்திரியும் கிஸ்மிஸ் வறுக்கும் போது முதல்ல வந்து முந்திரி பழம் தான் போடணும். கிஸ்மிஸ் பழம் முதல்ல போட்டுறக்கூடாது. ஒரு முந்திரி கரெக்டாக ப்ரௌன் கலரில் வரும்போது இந்த கிஸ்மிஸ் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால எப்பவுமே முந்திரி ஃபர்ஸ்ட்டாக போட்டுக்காங்க. போட்டு ஒரே அளவு ப்ரௌன் கலர் வரும்போது ரெண்டாவது வந்து கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ இது லைட்டாக ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சுட்டு இந்த நேரம் அப்படி இந்த கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ண பிறகு இது அப்படியே நல்ல ஊதி வரும். இந்த கிஸ்மிஸ் பழம் ஊதி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். சரியா? இந்த பார்த்தீங்களா, இந்த கிஸ்மிஸ் பழம் எப்படி நல்லா அழகா ஊதி வந்துருச்சு. இந்த நேரம் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா பாயசத்தில் வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். சரியா? இது இன்னொரு பாத்திரத்தில் அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டியர் வியூவர்ஸ், இது கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் ஆகிட்டு குக்கர் வந்து நல்லா நார்மல் ஆகிட்டு இந்த நேரம் அப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த கண்டிஷனில் வந்திருக்கு பருப்பு. இந்த பாருங்க, பருப்பு குழஞ்சி ஒரு இடம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, ரொம்ப களி மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து பருப்பு இல்லாமல் வெந்து ஒரு சூப்பரான பதத்தில் வந்திருக்கு. இப்போ வந்து இது அப்படியே தாளிக்க வேண்டியதான். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த செவ்வரிசியை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த மண்டவெல்லம் இருக்குல்ல, இந்த மண்டவெல்லம்ல கரெக்டாக அந்த பருப்பு ஊற போட்டிருந்தோம்ல, அந்த பருப்பு ஊற போட்டுற கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றி அப்படியே அந்த மண்டவெல்லத்தை நல்லா கரைச்சி அதை அப்படியே உள்ளே விட்டுடலாம். இப்போ வந்து இந்த திருவண்ண தேங்காய் வச்சிருக்கோம்ல, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து இந்த முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்து வச்சிருக்கோம்ல, இந்த முந்திரி கிஸ்மிஸ் அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சிட வேண்டியதான். பற்ற வச்சுட்டு ஒரு கொதிக்க விட்ட போதும். உங்களுக்கு வந்து இதோட வந்து திக்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மண்டவெல்லத்தோட தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்காங்க. எனக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த அளவு திக்னஸ் வச்சுருக்கேன். இல்லை இதோட கொஞ்சம் லூஸாக சாப்பிடணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு டம்ளர் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பருப்பு பாயசம் ரெடி ஆகிட்டு. இது வந்து ஒரு கொதி விட்ட போதும். கரெக்டாக ஒரு கொதியில் இறக்கிட வேண்டாம். நல்லா சூப்பராக கொதி வந்துட்டு பார்த்தீங்களா. இது நம்ம எதுக்கு கொதி வர வைக்கிறோம்னா, அந்த தேங்காய் போட்டிருக்கோம்ல, அந்த தேங்காய்க்கு வந்து பச்சை வாடை போகிறதுக்கு இந்த ஒரு கொதி கரெக்டாக வரணும். ஸோ கரெக்டாக ஒரு கொதி வந்துட்டு இதோட திக்னஸ் பார்த்தீங்களா, நான் பாருங்கள் இதோட திக்னஸ் பாருங்கள். அந்த பருப்பு, அந்த செவ்வரிசி, தேங்காய் எல்லாம் கொஞ்சம் நாக்கில் படுற மாதிரி இருக்கணும் பாயசம் கொடுக்கும்போது. ரொம்ப பருப்பு வந்து குடஞ்சிடக்கூடாது. ரொம்ப குழஞ்சிட்டுன்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும், பாயசம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது. சரியா? ஸோ நான் பார்த்தீங்களா இதோட திக்னஸ்ஸு, இந்த அளவு திக்னஸ் வந்து இது பர்ஃபெக்டான திக்னஸ்ஸு. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி வந்து பருப்பு பாயசம் திக்னஸை வச்சு சாப்பிடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த நேரம் வந்து கடைசி ஒரு கரண்டி அதுக்குள்ளே நெய் விட்டுடலாம். பாருங்க, கடைசி ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா சூப்பரான அருமையான பருப்பு பாயசம் ரெடி. ஸோ டியர் வியூவர்ஸ், நல்ல அருமையான பருப்பு பாயசம் தயாராக இருக்குது. இந்த பருப்பு பாயசத்தோட ட்ரிக்கு மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப சூப்பராக அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அழகான ரெசிபியுடன் அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திப்போம். அதை வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.